Hello everyone, welcome back to my channel. ரொம்ப நாளாக வெக்கேஷன் போகணும்னு சொல்லிட்டு ரோட் ட்ரிப் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அது ட்ராவல் பிளாக் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அதில் கலிஃபோர்னியாவிலேருந்து அமெரிக்காவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டான லாஸ் வேகாஸ் போகலான்னு சொல்லி ரோட் ட்ரிப் பிளான் பண்ணிவிட்டு அது ஆல்மோஸ்ட் 550 மைல்ஸ், அதாவது 1000 கிலோமீட்டர் வரும். அது இன்றைக்கி ரோட் ட்ரிப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு நல்ல கலிஃபோர்னியாவில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் டிரைவிங்கில் இருக்கேன். லாஸ் வேகாஸ் நோக்கி போய்கிட்டுருக்கேன். வெதர் ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது. இன்னும் அங்கேயும் ரொம்ப வெதர் ரொம்ப ஹெவி சொன்னாங்க. பார்ப்போம். இப்போது கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு 250 மைல்ஸ் ஓட்டிட்டு வந்தாச்சு. லாஸ் வேகாஸ் நோக்கி நான் போயிட்டுருக்குறேன். இன்னும் ஒரு 5 hours ட்ரைவ் பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ் வேகாஸ் போனதுக்கப்புறம் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வேகாஸ்க்கு இன்னும் 1 hour தான் இருக்குது. நீ வந்து எப்போ கிளியர் ஆகி எப்போ நம்ம வந்து போவோம்னு தெரியல. பட் 3 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பேரண்ட் ஹீட் பார்த்தீங்கன்னா 105 டிகிரி அடிக்குது. சும்மா தெரிக்குது. சும்மா இந்த அமெரிக்காவில் நான் நின்றுருக்கிற இடத்துக்கு பேர் வந்து பேக்கர். டுவர்ட்ஸ் லாஸ் வேகாஸ் போகிற வழியில் வந்து வேர்ல்ட்லேயே டாலஸ்ட்டு தெர்மாமீட்டர் தான் வச்சுருக்கேன். இது வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் தெர்மாமீட்டர். இப்போ வந்து இங்கே வந்து இப்போ உள்ள வெதர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 110 இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் வந்து பேக்கர் கேட்வே ஆஃப் டெத் வேலி. இதுதான் வேர்ல்டுலேயே டாலஸ்ட் தெர்மாமீட்டர் வச்சுருக்காங்க. உள்ள வெதர் ரிப்போர்ட் வந்து இப்போ கரண்ட்லி 110 இருக்குது. இது வந்து லாஸ் வேகாஸ் போகிற வழியில் டுவர்ட்ஸ், அதாவது இந்த இடத்தோட பேர் வந்து பேக்கர். இங்கேருந்து 1 hour எடுக்கும். இட் இஸ் ரியலி அமேசிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இப்போ டாலஸ்ட் தெர்மாமீட்டர் பார்த்துட்டு அப்படியே லஞ்சுக்காக நிறுத்தியிருக்கேன். லஞ்ச் வந்து டாக்கோ பெல் தான் பக்கத்தில் இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. சரி, அங்கே ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு இப்போ வேகாஸ் போக வேண்டியதான். போகிற வழியில் இங்கே இன்னொரு ஸ்பாட் இருக்குது, ஏலியனுடைய மியூசியம் சம்திங் இருக்குது. போகும்போது அதையும் பார்த்துட்டு போவோம். ஆல்ரைட், இப்போ வந்து ஃபுட்டு வந்துச்சு. வெஜ்ஜி பவுல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். டாக்கோ பெல்ல வெஜ்ஜி பவுல். No. இந்த வெஜ்ஜி பவுலில் வந்து பீன்ஸு, லெட்யூஸு, சீஸு, அலப்பினோ பெப்பர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கு. நைஸ். அப்புறம் இது வந்து க்ரன்ச்சி ரேப் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஹாட் சாஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரன்ச்சி ரேப். பிஸ்மில்லா. இந்த க்ரன்ச்சி ரேப் வந்து எம்மி பைட்.
இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏலியன் ஃப்ரெஷ் ஜர்க்கின்னு சொல்லி ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த டைம் ட்ராவல் ஸ்டேஷன் ஆல்சோ. ஏலியன் வந்து நம்ம ஏலியன் 1, 2 ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்லாம் பார்த்துருக்கோம். வேறு ஏலியனுடைய ஸ்டாச்சு செஞ்சு வச்சுருக்காங்க. ஏலியனுடைய ஸ்டாச்சு ஸ்பீல்பர்கோட படம் பார்த்த மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு மியூசியம் மாதிரி தான். இது வந்து ஏலியன் ஃப்ரெஷ் ஜர்க்கி ஸ்டோரு. அது வந்து ஏலியன் ஸ்பேஸ் டைம் ஸ்டேஷன். ரெண்டுமே போத் ரெஸ்டாரண்ட், பட் வெளியே வந்து அந்த ஸ்டைலில் வச்சு பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஆசம். Las Vegas, almost 550 points around it. Drive பண்ணி இப்போ லாஸ் வேகாஸ் இது உலகத்திலேயே வந்து டூரிஸ்ட் வரக்கூடிய இடம் அமெரிக்கா. ஒன் ஆஃப் த ஸ்டேட் அமெரிக்கா. லாஸ் வேகாஸ் வந்து நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டிப்பாக இந்த வேகஸ்க்கு வந்து பல தடவை வந்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும்னு அப்போல்லாம் தோணவே இல்லை. இப்போது திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம்னு தோணுது. இது வந்து அவ்வளவு கண்டென்ட்கள் கொட்டி கிடக்கு. எல்லாரும் பெரிய ஸ்டேடியம் இருக்குது. காட்டலாம் நிறைய டிராஃபிக் வந்து இருக்குது. இது மிகப்பெரிய ஸ்டேடியம் லாஸ் வேகாஸில். இங்கே தான் வந்து எல்லா விதமான பெரிய கேம்ஸ் மேட்சஸ் எல்லாம் இங்கே தான் நடக்கும். இந்த வழியாக எத்தனையோ முறை நம்ம வந்து வந்திருக்கோம், போயிருக்கோம். ஆனால் இது எதுவுமே வந்து பாருங்கள், அது வீடியோவை எடுக்கணும்னா அப்போல்லாம் நினைக்கவே வரல. வெரி கிளியர் ஸ்கை. முயற்சி செய்தால் வானமும் வசப்படும். இன்னைக்கு வந்து லாஸ் வேகஸ்ல போகிற இடம் பார்த்தீங்கன்னா பெலாஜியோ ஹோட்டல். அது வந்து லாஸ் வேகஸ்லேயே மிகப்பெரிய
5-star hotel. Maybe 5-star மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். Very expensive one. இங்கதான் வந்து பெலாஜியோ ஹோட்டல் பெலாஜியோ தான் இன்னைக்கு ஸ்டே. Very very expensive one. The Eiffel Tower. பாரிஸோட ஞாபகமா வந்து லாஸ் வேகஸோட மெயின் டவுன் டவுன் இதுதான். இந்த ஒரு என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வேகஸில் படம் கூட வந்திருக்கோம். வந்து இது ஷூட் பண்ணணும் நல்லா தோணாது. பிஸியாக ஒர்க் விஷயம் வருவோம் அப்படின்னு போயிடுவோம். இப்போ இதெல்லாம் ஷூட் பண்ணணும் வீடியோ பண்ணணும்னு நினச்சி வரும்போது தான் தெரியுது எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. Sorry for taxis, bro. You have to go. Oh, careful! Don't back it up. Careful. Left to. Hello friends, I am on the Bellagio Hotel. Check-in. Hello friends, the Hotel Bellagio. Enter it. That was awesome. Beautiful. முதல்ல செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் அப்படியே ஈவினிங் வெளியே போகணும். எனக்கு பின்னாடி நீங்க மேல சீலிங்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த லைட்டிங் டெக்கரேஷன் வந்து இந்த பெலாஜியோ ஹோட்டலுடைய டீட்டெயில்ஸ்ல நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து இந்த டெக்கரேஷனுக்கு மட்டும் $10 மில்லியன் செலவானதாக போட்டிருக்காங்க.